பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அடி அடியாய் பாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அடி அடியாய் பாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. கோடி அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதங்கள் புரிகின்ற புனித அந்தோனியாரே, நாடி வருகின்றவர்களை ஒருபோதும் கைவிடாதவரே, அமைதியின்றி தவிப்போருக்கு ஆறுதலானவரே, பாவை இருளில் இருப்போருக்கு வழிகாட்டியே, எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் தெய்வீக அருளை பெற்றவரே, காணாமல் போன பொருளை கண்டெடுக்க வழிகாட்டும் புனிதரே, எங்களுடைய தேவைகளையும் ஜெபங்களையும் உம் கரங்களில் ஏந்தியிருக்கும் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேச உம் பாதம் நாடி வந்திருக்கின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி நாம் நம் குடும்பங்களோடு ஜெபிக்கிற நாள். இந்த நாளிலே அதே போல ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு புனித அந்தோனியார் வழியாக கொடுக்க இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறை அருளை பெற தடையாயிருக்கிற குற்றங்குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னி மரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிக்கொள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவான வார்த்தை உம் தகுதியற்ற அடியர்களாக எங்களுக்கு இரக்கத்தை தருவராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் இயல் 4 இறை வார்த்தைகள் 5 முதல் 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவுக்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தெய்வம் உமக்கு நன்றி.
உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. Alleluia, 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 Alleluia. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்தச் சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம்,
அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தி தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, முதல் முறையாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அந்த முதல் மாதத்திலே ஒரு அழைப்பு வந்தது. ஃபாதர், குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம், நீங்கள் வந்து குழந்தைய ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் முதல் முறையாக அந்த பெயர்களை வைக்கும்போது நானும் உடன் இருந்தேன். எல்லோரும், குறிப்பாக நெருக்கமான உறவுகள் வந்திருந்தார்கள். அந்த குழந்தையுடைய தாய் மாமன் தொட்டில போட சொன்னாங்க. ஜபம் பண்ண பிறகு அந்த தாய் மாமன் அந்த குழந்தைய தொட்டில போட்டார். தேன் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்பூனு அந்த தேன் எடுத்து அந்த குழந்தையினுடைய நாவில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவரும் வைத்து, அவங்க அந்தோனியார் பக்தி உள்ள குடும்பம், அதனால 3 முறை அந்தோனியார் பேரை சொன்னாங்க. 3 முறை அவர் அந்தோனியார் பேரை சொன்னாங்க. ஏன்னா கடவுளுடைய பெயரையோ அல்லது புனிதர்களுடைய பெயர்களையோ சொல்வது வழக்கம். அதனால அவர் சொன்னார். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு ஆண்டோ கெவின் அப்படின்னு பெயர் வைத்தார்கள். பிரியமுள்ளவர்களே, இது உண்மையாகவே அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருந்தது. அதே வேளையில் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது. ஏனென்றால் அந்த குடும்பத்திற்கு 12 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. 12 வருடங்களாக குழந்தை இல்லாமல் 12 வருடத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தது. அதனால அவங்க அந்த மகிழ்ச்சியில உறவுகள், நெருக்கமான உறவுகளை அழைத்து அந்த பெயரை சுட்டி மகிழ்ந்தார்கள். இன்றைய நற்செய்தியில இதே போல பெயர் சுட்டி மகிழ்கிற நிகழ்வை குறித்து வாசிக்க கேட்டோம். செக்கரியா எலிசபெத் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறைவனுடைய பிள்ளைகளாக, பக்தி நிறைந்தவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, மாசற்றவர்களாக வாழ்ந்து வந்தவர்கள் தான் இந்த செக்கரியாவும் எலிசபெத்தும். அவர்களை பற்றி வாசிக்கும் போது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை, அவர்கள் இருவரும் கடவுள் பார்வைகள் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள், நேர்மையானவர்களாய் இருந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா தொடக்கத்திலேயே, அந்த நிகழ்வு, அந்த குடும்பம் 12 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி, வேதனைக்குள்ளாகி, வருத்தப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை. இறைவனுடைய இரக்கம் அவர்கள் மீது திரும்பியது. 12 வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். அதே போலதான் கடவுளுடைய பார்வைகள் நேர்மை உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். இது சாபம், இது இந்த குடும்பத்திற்கு இருக்கிற சாபம். அவர்கள் நடிக்கிறார்கள். ஒருவேளை அந்த குடும்பத்தை பற்றி பேசும்போது, இவங்க உண்மையாவே பக்தியுள்ள குடும்பமா இருந்தா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்குமே,
ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை? ஒருவேளை பாவம் செய்திருந்தார்களோ அல்லது சாபக்கட்டு இவர்கள் மீது இருக்கிறதோ என்று அவர்கள் வாழ்ந்த தருணத்தில் உறவுகள், நண்பர்கள், ஊரார் பேசியிருப்பார்கள். ஆனால் அதே பேசியவர்களே இன்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏன்? இறைவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் தூதர் வழியாக கப்ரியேல் தூதர் அனுப்பப்படுகிறார். செக்கரியாவுக்கு பலிபீடத்தில் பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பலிபீடத்தில் செக்கரியாவுக்கு கப்ரியேல் தூதர் காட்சி கொடுத்து சொல்கிறார், இதோ பாரு, உரிய காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி 19, 20 இறைவார்த்தையை வாசிக்கும் போது உரிய காலத்தில் இந்த குழந்தை பிறக்கும் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர் இது எங்கே நிகழும் என்று சந்தேகிக்கிறார். அந்த சந்தேகத்தின் பேரில் அவர், நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமா என்று ஏக்கத்தில் இருக்கிறாய், நீ நம்பவில்லை, எனவே நிறைவேறும் வரை நீ பேசற்றவராய் இருப்பீர் என்று அந்த கப்ரியேல் தூதர் அவருக்கு சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பத்தார் அந்த குழந்தை கிடைத்த பிறகு, குழந்தை பாக்கியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதை பார்க்கிறோம். இறைவனுடைய இரக்கத்தை கொண்டாடுவதை பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது என்ன மகிழ்ச்சியை கொடுக்கிறது? சில வேளைகளில் நாமும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறைவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்மை கரைப்படுத்திக் கொள்ளாமல், மாசுபடுத்திக் கொள்ளாமல் நம்மை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபித்து வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நமக்கும் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அந்த வேண்டுதல் நிறைவேறாத போது மனமுடைந்து போகிறோம், நாமும் சோர்வோடு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியம் எதை குறிக்கிறது என்றால், இறைவன் தம் அன்பு செய்கிற மக்களை கைவிடுவதில்லை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த உலகம் என்ன பேசியிருந்தாலும், உறவுகள் என்ன பேசியிருந்தாலும், கணவன் மனைவியாக வாழுகிற இந்த செக்கரியாவும் எலிசபெத்தும் ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட வார்த்தைகள்ல 1ஆம் அதிகாரம் 60வது இறைவார்த்தையில வாசிக்கும் பொழுது, செக்கரியா என்ற பெயரை சூட்டி மகிழலாம் என்று உறவுகள் சொல்லும்போது எலிசபெத் சொல்கிறார், இல்லை, இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுங்கள். உடனே 63வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது உறவுகள் அவருடைய தந்தையின் விருப்பம் என்னவாக இருக்கிறது என்று தந்தையை கேட்கும் பொழுது அவரும் யோவான் என்று எழுதுபலகை கேட்டு அந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். புரிதல். உறவுகள் அவர்களை வெறுத்திருந்தாலும், ஒதுக்கி வைத்திருந்தாலும், அவமானங்களை சந்தித்திருந்தாலும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து வேதனை இருந்தாலும், அந்த கணவன் மனைவி அந்த உறவில் இருவரும் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதுதான் இன்னைக்கு நமக்கு எலிசபெத் அம்மாவும் இந்த செக்கரியாவும் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது. இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் திருமணம் என்ற அருட்சாதன் வழியாக கொடுக்கிறார். புரிதல் இல்ல, உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், ஊரார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், அண்டை வீட்டார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், உறவுகள், கணவன் மனைவி உறவு என்பது மிக 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 முக்கியமானது. அவமானங்களும் மகிழ்ச்சியும் எதுவாக இருந்தாலும், இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்வது காரணம் இதுதான். அந்த பிரமாணிக்கம், அந்த ஒரு புரிதல் இந்த இருவருக்கும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இருவருமே ஒத்த கருத்தோடு யோவான், ஏனென்றால் இறைவனுடைய சித்தம் அவர்கள் அறிந்த பொழுது யோவான் என்று பெயரிட வேண்டும், உன் மன்றாட்டு கேட்கப்படும், யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று லூக்கா நற்செய்தி 1:13 வாசிக்கிறோம். அப்போ இருவருமே கணவன் மனைவியாக அந்த குழந்தை வயிற்றில் வளரும் பொழுதே அவர் பேச முடியாது இருந்தாலும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். கணவன் மனைவியாக அவர்கள் அந்த அவமானத்தையும் வேதனையும் இருவருமே சந்தித்தார்கள். அதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்பதை இருவருமே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இருவருடைய கருத்தும் ஒத்த கருத்தார்கள். இன்னைக்கு பெயர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். பெயர்களை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் யோவான் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது கடவுளுடைய இரக்கம், கடவுள் இரக்கமானவர் என்பதனுடைய அர்த்தம். இன்று நாமும் பெயர்களை வைக்கிறோம். ரொம்ப ஃபேன்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல தேடி நம்ம என்ன பேரு, யாரும் வைக்காத பேரு அப்படின்னு சில வேளைகளை பெயர்களை வைக்கிறோம். பெயர்களை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்காது.
அதனால தான் சில வேளைகளில் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம், உறவுகளில் பேரில் வைக்கிறோம். அதே தான் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். அதுபோல் பேர் வைக்கிறது, ஏன்னா அது சைக்காலஜியாக பார்க்கும்போது கூட அதில் அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட பெயரை வைக்காம பொது பெயராக இருக்கும்போது அது அந்த அளவுக்கு தன்மை மிக்கதாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பெயரை வச்சு ஒரு நம்பிக்கைக்குரிய பெயரை வைக்கும் பொழுது அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு அந்த பெயர் கூட ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்றாங்க. அதனால தான் பேர்களை வைக்கும்போது சில வேளைகளில் ஆண் பெண்ணா பேர் கூட தெரியாது. அந்த மாதிரி பேர்களை வைக்கும்போது அந்த குழந்தை இன்னும் அந்த சைக்காலஜிக்கலாக பார்க்கும் பொழுது, உளவியல் ரீதியாக பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த உள்ளார்ந்த விதத்தில் அது ஒரு ஏக்கத்தை கொடுக்கிறது, ஒரு விதமான தனிமையை உணர்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ பெயர்களை வைப்பது மிக முக்கியம். ஆனால் இந்த பெயர்களை சுற்றி மகிழும் போது இருவருடைய ஒத்த கருத்தோடு இணைந்து அந்த பெயரை சுற்றி மகிழ்கிறார்கள். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, குடும்ப உறவில் கூட இந்த சக்கரியா எலிசபெத்தை போல நாமும் அந்த உறவுகளில் முடிவெடுக்கிற பொழுது இருவரும் இணைந்தெடுக்கிற முடிவுகள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டு பேருமே பேரை சொன்ன உடனே உறவுகள் வியந்து போகிறார்கள். என்னடா ரெண்டு பேருமே இதே பேரை சொல்றாங்களே, அது புரிதலின் அடையாளமாக இருக்கிறது. எனவே நாமும் அந்த குடும்பங்களில் இந்த பேரை சுட்டி மகிழ்ந்து மட்டுமல்ல, எந்த முடிவு எடுப்பதாகும் கணவன் மனைவியாக இணைந்து இருவரும் ஒத்த கருத்தோடு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். செக்கரியாவும் எலிசபெத்துடைய வாழ்வில் அதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பேர் சுட்டி மகிழ்ந்த பொழுது நடக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரை சூட்டிய பிறகு செக்கரியாவின் கட்டவிழ்கிறது. அவர் கடவுளை போற்றி புகழ்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 64வது இறைவார்த்தை. அப்பொழுது அவரது வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, செக்கரியா நமக்கு அடுத்ததாக சொல்லி தருகிற பாடம் என்னென்று பார்க்கும்போது, கடவுளிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்த பிறகு கடவுளை போற்றி புகழ வேண்டும். இதே போல நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17வது இறைவார்த்தை 1ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில குரு ஏலி அண்ணாவை பார்த்து சொல்வார், உன் மன்றாட்டை கேட்கப்பட்டது, இஸ்ராயலின் கடவுள் உன் மன்றாட்டை கேட்டலினார், மனநிறைவோடு செல் என்று வாழ்த்தி அனுப்புவார். அவருடைய வேண்டுதல் கண்ணீரோடு கூடிய கசப்புணர்வோடு அந்த வேண்டுதல் விண்ணப்பம் நிறைவேறும் என்று நம்பிக்கையை அந்த குரு ஏலி சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில வாசிக்கும் பொழுது அண்ணா இவ்வாறு சொல்கிறார், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுதலை அவர் கேட்டருளினார். கடவுள் என்னுடைய வேண்டுதலை கேட்டருளினார். எனவே ஆண்டவரை போற்றி புகழ் பாடல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அண்ணா கடவுளை புகழ்ந்து பாடுகிறார். 1 முதல் 11 இறைவார்த்தைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். இறைவனை போற்றி புகழ்கிறார். இந்த செக்கரியாவும் கடவுளை போற்றி புகழ். ஏனென்றால் என்ன ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், என் வாழ்வில் எனக்கு இருந்த அவமானத்தை போக்கினார். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு விசுவாசம் இல்லை, சாபம் இருக்கிறது, இவர் பாவம் செய்திருக்க வேண்டும், எப்படி பேசியிருப்பார்கள். ஆனால் இன்று எல்லோரும் வாயும் இறைவன் கட்டி போட்டார். எதற்கு கட்டி போட்டார்? இவர்கள் பேசியவர்களுக்கு மத்தியில் இறைவன் வல்ல செயல் வழியாக இறைவன் உண்மையாகவே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் மன்றாட்டை புறக்கணிப்பதில்லை. குற்றமற்றவருடைய மன்றாட்டு, தூய்மை உள்ளவரின் மன்றாட்டு ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்கும் இறைவன் செவிசாய்க்கிறார். நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவன் திருமுன் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிறார். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்வையற்றவர் 41, 42, 43 இறைவார்த்தையில் வாசிக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவருடைய விண்ணப்பம் பார்வை பெற வேண்டும் என்பது. இறைவன் நீ விரும்பியபடியே உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தியது என்று சுகப்படுத்துகிறார். 43வது இறைவார்த்தை சொல்கிறது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றார். அவரோடு கூட மற்றவர்களும் இதை கண்ட யாவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இன்று சக்கரியா வரும் புகழ் அதை தான் வெளிப்படுத்துகிறது. நாமும் நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கும் போது இறைவன் செய்திருக்கிறார் என்றால் அவரை புகழ்ந்து பாட வேண்டும், ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும். அவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்க எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம். இன்றைய நாளில் அழைப்பு, மகிழ்வோம். கிறிஸ்து பிறப்புக்காக இன்னும் 2 நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். அந்த பிறப்பு மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஒவ்வொருடைய குழந்தையுடைய பிறப்பு கடவுள் எந்த அளவுக்கு நேசிக்கிறது அடையாளமாக இருக்கிறது. கடவுள் பெயர் சுட்டி மகிழ்கிறார், அன்போடு அரவணைத்து மகிழ்கிறார்.
எசேயா புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன இறைவன் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லித்து அழைத்து மகிழ்ச்சி அடைகிறார். நாமும் அதே போல இறைவனில் சங்கமித்து மகிழ்ச்சி அடைந்து அவருடைய அன்பு மகன் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். குடும்பத்தோடு ஒன்றிணைந்து கொண்டாடுவோம், இணைந்து கொண்டாடுவோம். வெறுப்புகளை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் பறைசாற்றுவோம். இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பயணிப்போம் இந்த கல்வாரி பலிகள். ஆமென். குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களிடதும் என்னிடமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டி மகிழ்ந்தார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமிழ் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் வரவருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூத முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர்
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஊழியனை ஏற்றலும் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமக்குரியதே. பலிபீடத்தில் இயேசுவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துழு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுதிடுவது நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே
என் உள்ளம் வாருமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவேற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவர் எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. வாழ்கவே, வாழ்கவே, அந்தோணியாரே வாழ்கவே. வாழ்கவே, வாழ்கவே, அந்தோணியாரே வாழ்கவே. குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி அற்புதம் பல கோடி செய்பவரே. குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி அற்புதம் பல கோடி செய்பவரே. உம்மை நம்பி வந்தோம் புனிதரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். உம்மை நம்பி வந்தோம் புனிதரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். வாழ்கவே, வாழ்கவே, அந்தோணியாரே வாழ்கவே. வாழ்கவே, வாழ்கவே, அந்தோணியாரே வாழ்கவே. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்